ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கும்? என் அன்பு பிள்ளையான நீ ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்க, பாவங்களையும் செஞ்சிருக்க. ஆனா அதை விட புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சிருக்க, மற்றவங்களுக்கு நல்லதும் நினைச்சிருக்க. அதனாலதான் இப்போ உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில உனக்கான விஷயங்களை நான் செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் மனதைரியத்தோட இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தானே. அதுவும் இப்போது இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் நீ மனதைரியத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கூடிய சீக்கிரம் ரொம்ப தூரத்துல இருந்து கூட உனக்கான நல்ல செய்திகள் நீ எதிர்பார்த்தது போல உன்னிடம் வந்து சேரும். நீ பொறுமையான மற்றும் கனிவான உனது பேச்சால எல்லாத்தையும் சரி செஞ்சு சாதிக்க போற. அனைத்தையும் சரி செய்வதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான சந்தோஷங்கள் அதிகமாக போகுது. உன்னுடைய உழைப்பு வீணா போயிடுமோ நினைச்சு கஷ்டப்படாத. இத்தனை நாள் இத்தனை காலம் நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்குதே தவிர இப்போ நீ உயர்நிலையை அடையத்தான் போகிறாய். வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரும்போது சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். பெரிய மலையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் போது போகும் பாதையில கற்களும் முற்களும் காலில் இடறுவது போலதான் இப்போ உன் வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருது. ஆனா சீக்கிரமே அதையெல்லாம் தாண்டி நீ மலையின் உச்சியை தொட்டுடுவ. உன் வாழ்க்கையை மெருகேற்றுவதற்காக தான் நான் சில சோதனைகளை உனக்கு கொடுக்கிறேன். கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. உனக்கு துணையா நான் இருக்கேன் தானே. இந்த வராகி அம்மாவுக்கு எப்போதுமே என் அன்பு பிள்ளையான ஓ மேல ஒரு தனி பாசம் இருக்கு. என் மேல நீ சந்தேகப்படவே வேணாம். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடும் நேர்மையான நல்ல செயல்களோடும் நீ இருந்தா போதும். எந்த விஷயத்தை பத்தியும் அளவுக்கு அதிகமாக சிந்திச்சு கவலைப்படாத. அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உன் வாழ்க்கையில நடக்க போகிறதில்ல. உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வராகி அம்மா நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாவே நீ என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்ட. அதனால இப்போது உன் கர்ம வினைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. தேவையில்லாம எதையும் நினைச்சு யோசிக்காம, எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம, நல்லதே நடக்கும் என்ற நல்லெண்ணத்தோட நீ இருக்க பழகு. உன்னால முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால சாதிக்க முடியும்னு உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு பழகு. அவங்கதான் நீ கீழே விழுக நேர்ந்தாலும் உன்னை தாங்கி பிடிப்பார்கள் என் செல்லமே. அதே போல நீ முன்னேறுவதற்கும் அவங்க உனக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. நான் பலமுறை உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். எந்த விஷயத்த நினைச்சும் நீ கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதே. நாளைக்கு இதெல்லாம் ஒண்ணுமில்லாததா போயிடும். இப்போ நீ பெருசா பூதாகரமா நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள். இது சீக்கிரம் சரியாயிரும்னு நான் உனக்கு எத்தனையோ முறை சொன்னாலும் நடந்ததையே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறத மட்டும் நீ இன்னும் நிறுத்திக்கவே இல்லை. உன் வாழ்க்கையில நடக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்கிறேன். இப்போது நீ அனுபவிச்சிட்டு இருக்க வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. சீக்கிரமே இந்த கஷ்டம் எல்லாத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பொங்கும்படி செய்வேன். நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி எனக்கு தெரியும். நான் என்றும் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன். நீ என்னை நோக்கி வந்து தரிசனம் செய். உனக்கு நிச்சயமாக மன அமைதி கிட்டும். பல அதிசயங்களை இனி நான் உன் வாழ்க்கையில நிகழ்த்த போறேன். இது நிச்சயமாக நடந்தே தீரும். எதை செய்தாலும் துணிந்து தைரியமாக செய். யாரும் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போறதில்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போறதும் இல்லை. பிறகு எதுக்காக அவன் என்ன யோசிப்பான், இவன் என்ன யோசிப்பான்னு உன் வாழ்க்கையில எதையாவது நல்ல காரியம் செய்யும் போது அடுத்தவர்களை பற்றி யோசிக்கிறாய். நீ உடை உடுக்கும் போதும் சரி, உன் வாழ்க்கையை வாழ நினைக்கும் போதும் சரி, செயல்களை செய்து சாதிக்க துடிக்கும் போதும் சரி, அடுத்தவர்களை பற்றி எண்ணம் உனக்குள்ள வர வேண்டாம். உனக்கு நீ சரியா இருக்கியா, நீ யோசிக்கிறதும் நீ செய்யறதும் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கான்றதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு துணிஞ்சு தைரியமாக செய். நான் உனக்காக எதையுமே செய்யலன்னு நீ தவறா நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். நீ கதறி அழுத நாட்களும் கஷ்டப்பட்ட நாட்களும் எல்லாமே இப்போ முடிஞ்சு போச்சு. அதனால தானே இப்போ இந்த புண்ணிய காரியம் செஞ்சு இந்த பதிவையும் கேட்டுக்கிட்டு இருக்க. இனி உன் வாழ்க்கை மிக ஆனந்தமானதாக அழகானதாக இருக்க போது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும் என நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே போல உன் வாழ்க்கை இப்போ நீ நினைச்சது போல மாறப்போகுது. இனி உன் வாழ்க்கையில உனக்காக நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிய பிறகு
உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அது இது எதுனே எல்லாமே கடந்து போகத்தான் போகுது. நீ எதையும் தேவையில்லாமல் நினைச்சு வருந்தாதே. உன் முன் ஜென்மத்து வினைகளும் உன்னுடைய கஷ்டங்களும் இப்போது காணாமல் போவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ செய்ய வேண்டியது, இந்த ஜென்மத்துல இனி எந்த தவறும் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தை உன் ஆள் மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோ. இது நாள் வரை நீ செய்த கஷ்டங்களும் பாவங்களும் அறியாம செஞ்சுட்ட. முன் ஜென்மத்துல உனக்கு வழிகாட்ட யாரும் இல்ல. ஆனா இப்போது இந்த ஜென்மத்தில் உனக்கு துணையா, உனக்கு வழிகாட்டலா இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் தானே. இனி எந்த தவறும் செய்யாமல் சரியான முறையில் நேர்மையான வாழ்க்கையை நியாயமா வாழணும், நேர்மறை எண்ணங்களோடு இருக்கணும்ன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி படிப்படியாக மாற்றம் வருவதை உன்னால் உணர முடியும். உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கலங்காத. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் முயற்சிக்கான பலனும் நிச்சயமா கிடைக்கும். நீயும் சந்தோஷமாய் வாழப்போகிறாய் என் செல்லமே. ஏன் முன்னால வந்து நீ மண்டியிட்டு அழுகும்போது, உன் மனசுலயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சுக்கிட்டு கலங்கி நிற்கும் போது என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ மனம் துடிப்பதையும் வழியில் வேதனையால் வருந்துவதையும் பார்க்கும்போது ஒரு அம்மாவா நான் எவ்வளவு வேதனைப்படுவேன். அதனாலதான் உன் கர்ம வினைகளை எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக வந்துட்டேன். இனிமே என் அன்பு குழந்தையான நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்து துடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி நான் செய்ய போறேன். அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாய் காத்திரியேன் செல்லமே. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால நிம்மதியா தூங்க முடியல. கண்களை மூடினாலே கவலைகள் உன்னை ஆட்டி படைப்பது எனக்கு தெரியும். பல மாதங்களா உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது ஒண்ணுமில்லாம போக போகுது. நீயும் உன் குடும்பமும் எந்த விஷயத்துக்காக வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த குழப்பமான சூழ்நிலையை போக்கி எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்த நான் வந்துட்டேன். நான் உண்டு, உனக்கானது உனக்குரிய நேரத்தில் நடக்கும்னு எல்லா பிரச்சனைகளையும் படிப்படியாக தீர்க்கப் போகிறேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு ஏற்றக்கூடிய தீபத்தின் அந்த ஒளி பிரகாசமானது உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றும். இனி உன் மனசுல உன்னை வாட்டி வதைக்கிற கவலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் செய்றேன். உன் மனசு எதெல்லாம் நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கோ அது எல்லாவற்றையும் சரி செய்ய நான் இருக்கேன். ஒரு இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழ போற. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா துன்பத்தையும் மறந்து நீ இன்பத்தை பெறக்கூடிய வகையில் நான் உனக்கு உதவி செய்றேன். கண்டதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்கிட்டே இருக்காம உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய திறமையையும் அதிகப்படுத்து. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல, அந்த சூரிய ஒளி பட்டவனே அழகா மலர்ந்து வருகிற மலரைப் போல உன் வாழ்க்கையும் இனி அழகானதாக மலரப்போகுது, மாறப்போகுது. நீ எப்போதும் உனக்குள்ள நேர்மறை எண்ணங்களை மட்டும் உரமாக போட்டுவை. உன் வாழ்க்கை பாதையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி உனக்கு துணையாய் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு உறுதுணையாக நானே வர்றேன்னு சொன்ன பிறகும் இனி நீ கலங்கலாமா, அல்லது குழம்பலாமா, அல்லது குழம்பலாமா, அல்லது வருந்தலாமா? குழம்பவோ புலம்பவோ வருந்தவோ வேதனைப்படவோ கூடாது. உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி வரும். நான் உனக்கும் உன் துணைக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பா இருப்பேன். உன் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்க்கும்போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் எரிச்சலும் வருத்தமும் வேதனையும் வருதுன்னு எனக்கு தெரியும். நான் காரணத்தோடு தானே அவரை உனக்கு துணையா அனுப்பி வச்சிருக்கேன். இப்போ நடக்கிற எந்த விஷயத்தையும் பெருசா நினைச்சு வருத்தப்படவோ எந்த முடிவெடுக்கவோ வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்ல முறையில் மாறியே தீரும்.